இன்றைக்கி வீடியோவில் டாபிக் JP102B ட்விட்டரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ட்விட்டரை பொறுத்தளவுக்கு இது ஒரு இம்போர்ட்டடு ட்விட்டர். இது மார்க்கெட்டில் நிறையா மாடல் பசட் டைப் ட்விட்டர் கிடைக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக சவுண்ட் எஃபெக்ட்டு கொஞ்சம் சில்னைஸ் நல்லா கிடைக்கிற மாதிரி ட்விட்டர்னால் இந்த ட்விட்டர் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ட்விட்டரை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து ஹாங்காங், இது ஒரு இம்போர்ட்டட் ட்விட்டர் தான். இந்த ட்விட்டரை பொறுத்தளவுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ட்விட்டரில் எப்போயுமே லெஃப்ட்டில் மைனஸு, ரைட்டில் ப்ளஸ்ஸு, அதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த ட்விட்டரை பொறுத்தளவுக்கு நம்ம ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ஸ்பீக்கர் அவுட்லேருந்து இதுக்கு எடுத்து எப்போயுமே எக்காரணத்தை கொண்டு கொடுக்கக்கூடாது. இதுக்கு ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா டைரெக்டாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, ஸ்பீக்கர் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஏசி வோல்ட்டு வரும். ஏசி வோல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சவுண்டு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வோல்ட்டு வெளியே வரும். அந்த மாதிரி டயத்தில் இந்த பசட் டைப்பு ட்விட்டரில் நம்ம டைரெக்டாக அதை கொடுத்தோம்னா மேக்னெட்டு வராது. அப்படிங்கும்போது காயில் வந்து சீக்கிரம் புகஞ்சிரும் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா. அதுக்கு என்ன செய்யணும்னா, உங்கள் ஆம்பிளிஃபையரோட வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணணும். இதுக்கு என்ன மாதிரி கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 1 MFTலேருந்து 4.7 MFT வரையும் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். MFTயை பொறுத்தளவுக்கு 4.7க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அதில் வந்து வாய்ஸு சேர்ந்து வந்துடும். அதனால் எப்போயுமே 4.7 MFTக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இதில் கம்மியான வாட்ஸ் ஆடியோ போர்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு எளிய 4440, அதே மாதிரி DDA 2030, அதே மாதிரி கிளாஸ் டி ஆடியோ போர்டு, இந்த மாதிரி கம்மியான வாட்ஸ் உள்ளதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்விட்டர் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு கெப்பாசிட்டி மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இதே இது நீங்கள் ஒரு டுயல் பவர் சப்ளையில் வேலை செய்கிற மாதிரி ஒரு STK ஆடியோ போர்டோ, இல்லைன்னா மாஸ்பெட்டோ, இல்லைன்னா ஒரு ட்ரான்ஸ் டைப்போ, இந்த மாதிரி வாட்ஸு கூட உள்ள ஆடியோ போர்டில் யூஸ் பண்ணும்போது இதோட ஒரு ரெசிஸ்டர் ஒன்று ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த ட்விட்டரை பொறுத்தளவுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். ஒரு STK மாடல் ஆடியோக்கு யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி 1 MFT கெப்பாசிட்டி நான் பொலாரிட்டி யூஸ் பண்ணலாம். அது கிடைக்காத பட்சத்துக்கு இந்த மாதிரி 105 PF 250 வோல்ட்டு பாலிஸ்டர் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 1 MFTக்கு சமம். இதே மாதிரி இது ஒரு 15 ஓம்ஸு ஒரு 2 வாட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்பீக்கர்லேருந்து வயர் எடுக்கிறீங்களா, அது எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிஸ்டரில் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து தான் இந்த கெப்பாசிட்டி ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணி தான் நம்ம இந்த ட்விட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். எப்படி உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்விட்டரோட ப்ளஸ் பின்னில் இந்த கெப்பாசிட்டோட ஒரு பின்னை நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டை பொறுத்தளவுக்கு எப்படி வேணாலும் இணைக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படி தான் ப்ளஸ் மைனஸ் இதுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்த கெப்பாசிட்டை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடையாது. நம்ம எப்படி வேணாலும் மாற்றி இணைச்சிக்கலாம். இப்போ நான் இணைக்கிற மாதிரி நீங்கள் இணைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிஸ்டரையும் இந்த கெப்பாசிட்டியும் ஃபஸ்ட்டு ஒன்றா இணைச்சிக்கோங்க. ஒன்றா இணைச்சிக்கிட்டு பின்ன கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத. இப்போ எப்பயுமே அதை ஒன்றா இணைச்ச இடத்த சால்டிங் பண்ணிடணும். சும்மா கம்பி வச்சு மட்டும் நம்ம கையில் டைட் வச்சாக்கல விடக்கூடாது. எப்பயுமே சால்டிங் பண்ணி விட்டணும். அப்படின்னா தான் லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா ஆடியோ ட்ரிப்பிள் வந்து விட்டு விட்டு வரும். இப்போ என்ன செய்யணும், இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு பின்ன கட் பண்ணிக்கலாம். கரெக்டான பொசிஷனில் வச்சு இப்போ நான் வந்து ப்ளஸ்ஸு பின்னில் வந்து அந்த கெப்பாசிட்டரை இணைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் வேறு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை பொறுத்தளவுக்கு இந்த கருப்பு கோடு போட்டு பார்த்தீங்களா, இது வந்து மைனஸு, இந்த ப்ளைனாக இருக்கிறது ப்ளஸ்ஸு. நம்ம இந்த கருப்பு கோடு போட்டதை இந்த ட்விட்டரோட மைனஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளைனாக இருக்க வயரை இந்த ரெசிஸ்டரோட இன்புட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸு. இந்த ரெசிஸ்டருக்கு அடுத்து இந்த கெப்பாசிட்டி போட்டு தான் இந்த ப்ளஸ் கொடுக்கணும். டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. இதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஸ்லீவ் போட்டு கூட நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களுக்கு ஓப்பனில் செஞ்சு காட்டியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி வயரை கனெக்ஷன் பண்ணிட்டு இந்த வயரை எங்கே கொண்டு போய் கொடுக்கணும்னா, இப்போ இந்த வயரை நம்ம கொண்டு போய் நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸில் ஸ்பீக்கர் ஜாயின் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பீக்கருக்கு இந்த வயரை போய் நம்ம சால்டிங் பண்ணிட்டோம், முடிஞ்சு. ப்ளஸ் மைனஸை கரெக்டாக பார்த்து பண்ணிட்டோம்னா ஆடியோ கேட்க நல்லாயிருக்கும்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.